உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. IPS பினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 37 புள்ளிகள் அதிகரிச்சு 23,213 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 224 புள்ளிகள் அதிகரிச்சு 76,724 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா Q3 ரிசல்ட்லாம் வேற வெளியே இருக்கு, அதை பத்தியும் சார் கிட்ட பேசுவோம். வாங்க சார். வணக்கம். மாலை வணக்கம் சிவி. இன்னைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னால தொடர்ந்து காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில நிறுவனங்களை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியில பேசுவோம், அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்குன்னு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி, ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா இருந்தா அதனுடைய விலை, பங்கினுடைய விலை ஏறுமா இறங்குமா? நேத்து நீங்க HCL பத்தி சொன்னபடி பார்த்தா இறங்கும் தான் நினைக்கிறேன் சார், ரிசல்ட் நல்லா இருந்தா கூட. நீங்க ரொம்ப நிறைய கத்துக்கிட்டீங்க, அட்வான்ஸ் லெவல்ல இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அவ்வளவு சரியா இல்ல அப்படின்னா அந்த பங்கினுடைய விலை குறையணும் இல்லையா? ஆமாங்க சார். அப்படிதான் நார்மலான எதிர்பார்ப்பு. பட் அதுக்கு நேர்மாறாதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படிங்கறத நம்ம பின்னால பார்க்கலாம். பட் முதல்ல இன்னைக்கு சந்தை நீங்க சொன்ன மாதிரி ஒரு 224 பாயிண்ட் ஏறி இருக்கு. இண்டெக்ஸ் எடுத்துட்டா கூட சென்செக்ஸ்ல ஒரு 18 பங்குகள் இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்கிறதான் பாக்குறோம். விலை குறைஞ்சிருக்க பங்குகளுடைய எண்ணிக்கை 12 தான். இதுல ஒரு விஷயம் நம்ம ஒரு சாதாரண வாசகர்கள் இந்த இண்டெக்ஸ் எப்படி ஏறுது இறங்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, BSE இந்தியா வெப்சைட் இருக்கு இல்லையா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல லெஃப்ட்ல சென்செக்ஸ் சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டுக்கு கீழே சென்செக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதுல இந்த இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இண்டெக்ஸ் ஏறினதுக்கு இறங்குனதுக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு. இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா நீங்க ரிலையன்ஸ், ஜொமேட்டோ, கோட்டக் பேங்க், NTPC இந்த 4 பங்குகள் எடுத்தாலே இதுவே 200 புள்ளிகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம். இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மார்க்கெட் இன்னைக்கு டவுன். ஸோ இது அப்ப நம்ம இந்த எளிமையான ஒரு புரிதல் வருவதற்கு இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு அப்படிங்கிறது இந்த BSE சென்செக்ஸ்னுடைய 2வது பக்கத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கும் பெருசா ஏறினதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். பிராடர் மார்க்கெட்டுமே ஓரளவு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டு இருக்கு. நேற்று இருந்த அளவுக்கு அட்வான்ஸ் ரொம்ப எல்லாம் அதிகமா இல்ல. 2150 பங்குகள் அட்வான்ஸ், 1806 பங்குகள் தான் டிக்ளைன் அப்படின்னு இருக்கு BSEல. NSEலயும் நிப்டில 27 பங்குகள் அட்வான்ஸ், 23 பங்குகள் டிக்ளைன் வந்துருச்சு. நிப்டி குறியீட்டுல இருக்குதுல. பிராடர் மார்க்கெட்ல 1535 பங்கு அட்வான்ஸ், 1252 பங்கு டிக்ளைன். கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அளவு நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்ஃபேக்ட் 52 வீக் லோ கண்டினியூஸ் டு பி ஹை. 52 வீக் லோ தான் ரொம்ப அதிகமா இருக்குது 52 வீக் ஹையை விட. ஸோ ட்ரெண்ட் ஐ திங்க் பெரிய பாசிட்டிவ்லாம் சொல்லிட முடியாது. 2வது நாளாக தொடர்ந்து நம்ம அந்த 23,500ங்கிற லெவல்ல தொடல. ஸோ இனிமேல் உச்சம்ங்கிறது அந்த 23,510, 550 அந்த லெவல் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேரிஸ்டண்டா இல்லைங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னால இனிமேல் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவல் பாத்தீங்கன்னா அந்த 23,500 கிட்ட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி செக்டார் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராடர் செக்டர்ஸ் எல்லாமே மிக்சடா இருக்குது. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டெசைசிவ் மூவ்மெண்ட்ங்கிறது எதுவும் இல்லை. நிப்டி 50, 100, நிப்டி 200, நிப்டி 500 எல்லாம் சின்ன சின்ன ஏற்றத்தோட இருக்கு. செக்டார் பாத்தீங்கன்னா மிக்சடா, சிலது அதிகரிச்சு சிலது குறைஞ்சிருக்கு. பெரிய சேஞ்சஸ் இல்ல, மார்ஜினல் சேஞ்சஸ். பர்டிகுலர் ஸ்டாக் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக் இல்ல. அப்கோர்ஸ் நிப்டி எடுத்துக்கிட்டா NTPC ஸ்டாக் இன்னைக்கு ஏறி இருக்கிறத பார்க்க முடிகிறது 4%. ஜொமேட்டோ ஒரு 4% ஏறி. ரீசன் இருக்குங்களா சார்? 4% கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. நிச்சயமா. அதாவது ஜொமேட்டோ கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் போன பங்கு இப்பதான் போன மாசம். அதுல இருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 25% மேல இறங்கி இருக்கிறதுனால 239-40 வரைக்கும் வந்தது. அதுல இருந்து இப்ப இந்த ஏற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அவ்வளவுதான். அது ஓவரா கரெக்ட் ஆயிட்டதுனால ஒரு புல் பேக் அல்லது ரெக்கவரி எப்படி இண்டெக்ஸ்ல இருக்கும். பங்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பங்குகளும் ஒரே நாள்ல இந்த புல் பேக்ங்கிறது வராது. சில பங்குகளுக்கு இந்த ஆல்பான்னு சொல்லுவோம், பீட்டான்னு சொல்லுவோம், ஒரு மெஷர் இருக்குது. சந்தை ஒன்று ஏறும் பொழுது அதற்கு நிகராக ஏறுவது அல்லது சந்தையை அது ஏறுறதுனால சந்தை ஏறுறதுங்கிறது 1 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல சந்தை ஏறி ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஏறக்கூடிய பங்குகள் சில பங்குகள். ஸோ அந்த மாதிரி பங்குகள் பின்னாலதான் ஏறும். அது அதனுடைய தாக்கத்தை தான் பார்க்கணும். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சார், தொடர்ந்து க்ரூட் ஆயில் ஏறிட்டு இருக்குன்னு நீங்க இப்பயும் அதே ட்ரெண்ட் தான் நீடிக்குதா? கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கு. அதோட சேர்ந்து டாலருடைய மதிப்பும் கொஞ்சம்
ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குது. ஏன்னா மத்திய ரிசர்வ் வங்கி மட்டுமல்லாது வங்கிகளும் வந்து டாலர்ல கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணதா சொல்றாங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள், நேற்றும் இன்னைக்கும். அதனால இன்னைக்கு வந்து என்எஸ்சியில வந்து டாலருடைய ரேட் வந்து 86.52. ஜனவரி மாத ஒப்பந்தம் 29ஆம் தேதி முதிர்வடையக்கூடியது. முன்பேர வணிகத்துல 86.52ன்னு இருக்கு. இது கொஞ்சம் நேற்று 86.75 வரைக்கும் போனுச்சு நேற்றைய முன்தினம். அதுல இருந்து குறைஞ்சிருக்கு. அதனால க்ரூட் பாத்தீங்கன்னா இங்க வந்து 6,650 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே 78க்கு மேல இருந்தது, இப்ப 78 கீழே வந்திருக்குது பார்க்க முடிகிறது. இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் இருக்குதா பாக்குறேன். பட் ஐ திங்க் க்ரூட் கண்டினியூஸ் டு பி புல்லிஷ் தான் எனக்கு தோணுது. பட் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த லிமிட்டை பெரிய அளவுல தாண்டல. வெள்ளி வந்து 91,000க்கு மேல ட்ரேட் ஆகுது, தங்கம் 78,500க்கு மேல ட்ரேட் ஆகுது எம்சிஎக்ஸ்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல. 2,688, $30, 2 சில்வர், இப்படி 2 லெவல்ல தான் இருக்கு. ஆனா கிரிப்டோ கொஞ்சம் 2 நாட்களாக 3 நாட்களாக 1000 ரூபாய் 500 ரூபாய்னு ஏறிட்டு இப்ப 97,000 கிட்ட வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஐபிஓ பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சார். இந்த மார்க்கெட் மந்தமான சூழ்நிலையிலயும் ஐபிஓ நல்லா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு கூட நேற்று நீங்க சொன்னீங்க. ஆமா. இப்ப என்னென்ன சார் ஐபிஓ புதுசா வந்திருக்கு? வந்தது ஏற்கனவே ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த லக்ஷ்மி டென்டல் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதனுடைய இறுதி நாள் இன்னைக்கு 113 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அது முத நாளே வந்து ரீட்டைல் வந்து ஃபுல்லா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ரீட்டைல்னு சொல்லக்கூடியது சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது. பட் QIBன்னு சொல்லக்கூடிய குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர் சப்ஸ்கிரைப் ஆகாம இருந்தது. அதுவுமே இன்னைக்கு 110 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் அல்லாத பெரு முதலீட்டாளர்கள் 147 மடங்கு, சிறு முதலீட்டாளர்கள் 73 மடங்கு, ஆக மொத்தம் 113 மடங்கு அது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது. இன்று அந்த இது முடிவடைகிறது. இன்னும் டேட்டா, ஃபைனல் டேட்டா வர்றதுக்கு நேரம் இருக்கு. பட் இதுதான் இன்னைக்கு தேதிக்கு. வேறு சில விஷயங்களும் இது தொடர்பாக பங்கு முதல் திரட்டுவதற்கு சில விஷயங்கள் வந்திருக்கு. ABFRL அப்படின்னு ஒரு நிறுவனம், ஆதித்ய பிர்லா குரூப், அவங்களுடைய இதுல ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட், நீங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, கடைகள் வந்து மால்ஸ்ல எல்லாம். அந்த பிராண்ட்ஸுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இது. இவங்க வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் சொல்லி பெரு முதலீட்டாளர்கள், நிறுவன முதலீட்டாளர்கள்ட்ட பிளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க நிறுவனத்தை. ஏன்னா இந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு. பெரிய பெரிய பிராண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க, பிராண்டை டெவலப் பண்றாங்க, ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ பணம் தேவைப்படுறதுனால கடன் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு பகுதியை அடைப்பதற்கு $500 மில்லியன், அதுல ப்ரொமோட்டர் குரூப்பே $150 மில்லியன் கொண்டு வர்றாங்க. அப்புறம் ஃபிடலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனம் $125 மில்லியன் கொண்டு வர்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இது வந்து நேற்றைய ஓரிரு நாட்கள் முன்பு வரை 260 ரூபாய்க்கு போனுச்சு. 320 ரூபாயிலிருந்து 260 ரூபாய் வரை இறங்கி இருந்தது. இன்னைக்கு 270க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதை விட கிட்டத்தட்ட ஒரு 17% பிரீமியத்துல 317 ரூபாய் அப்படிங்கிற அளவுல, 317 ரூபாய் 45 காசுங்கிற அளவுல ப்ரொமோட்டர்ஸே அவங்களுடைய ஒரு கம்பெனி பிலானி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அதன் மூலமாக இந்த மூலதனத்தை கொண்டு வருகிறார்கள். சந்தையில் வணிகமாவதை விட அதிகமான விலை கொடுத்து 272 ரூபாய்ங்கிற விலையில தான் ஃபிடலிட்டி அவங்களுடைய ப்ளூ சிப் குரோத் ஃபண்ட் அந்த மாதிரி நிறுவனங்கள் முதலீடு செய்கிறார்கள். ஸோ இது மாதிரி சில நிறுவனங்கள் நேரடியாக ஒரு ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் ஃபார் சேலோ வராமல், ஏன்னா பிரைஸ் டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுனால போறது உண்டு, பார்த்திருக்கோம். இன்னொரு நிறுவனம் இது மாதிரி நீங்க நம்ம கவனிக்க வேண்டியது IDBI வங்கி. இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து அரசு நிறுவனம்னு சொல்ற அளவுக்கு அரசிடம் பங்குகள் இருக்கு. அரசு நிறுவனம் தான் இது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்யூட், ஒரு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது, பின்பு வங்கியானது. இதுல கிட்டத்தட்ட 60% பிட் அவங்க வந்து இது பண்ண போறாங்க. இதுல 30% வந்து LIC அவங்களுக்கு சொந்தமான பங்குகளை விற்கிறாங்க. அரசு அவங்க ஒரு 30% வந்து அவங்க வந்து விற்கிறாங்க. டிபம்னு சொல்லுவோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க வந்து இதுக்கான பிட்டை வந்து கேட்க போறதா சொல்லியிருக்காங்க மார்ச்சுக்குள்ள. அதனால டியூ டெலிஜென்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும் பட்சத்தில் இந்த IDBI வங்கி தனியார் வசம் அல்லது வேற முதலீட்டாளர் வசம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நடுவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப சிக்கா, ரொம்ப நஷ்டமடைந்து அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து பிறகு இப்போ மீண்டெழுந்து வந்திருப்பதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுதான் IPO பொறுத்த வரைக்கும். பட் Q3 ரிசல்ட்ஸ் அது நிறைய வந்திருக்கு, காலாண்டு முடிவுகள். அதுதான் முதல்ல கேட்டேன். HDFC லைஃப் இந்த நிறுவனம் 3ஆம் காலாண்டு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய லாபம் வந்து 14% அதிகரிச்சிருக்கு. ஆனால் பங்கினுடைய விலை இன்னைக்கு 6 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நிறுவனம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுடைய அவங்களுடைய அந்த நிறுவனத்துடைய
லாபம் 36% அதிகரிச்சிருக்கு. ஆனால் பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட 3%, 1.25 ரூபாய் 2 ரூபாய் கிட்ட குறைஞ்சு 51 ரூபான்னு வந்திருக்கு. நேற்று 53 ரூபாய் இருந்தது. ஸோ இப்படி நல்ல லாபம், ஒரு 36% நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஒரு பொதுத்துறை வங்கி. ஆனால் வங்கியினுடைய விலை குறைகிறது. ஏன் 2 ரூபாய் குறைஞ்சிருக்கு, 53ல இருந்து 51 வந்திருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நேத்து காலையில சந்தை துவங்கிய பொழுது அந்த பங்கினுடைய விலை 49க்கு கீழே தான் இருந்தது. பிறகு மதியத்திற்கு பிறகு அது 53க்கு போனுச்சு. ஸோ நேற்றே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சந்தை ஊகித்து அது முன்னே ஏறிட்டதுனால அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த பிறகும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதுதான் நம்ம கவனத்துல கொள்ளணும். நாளைக்கோ அல்லது இன்னைக்கோ முடிவு வருதுன்னா காலாண்டு முடிவுக்கு முன்னரே பங்குகள் கணிசமான விலையேற்றத்தை சந்தித்து விட்டால் பெரும்பாலும் அதற்கு பிறகு அந்த விலை ஏறுவதில்லை, அல்லது இன்னும் சொல்ல போனா எதிர்பார்த்த அளவு முடிவுகள் இல்லைன்னா குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம HCL டெக் பார்த்தோம் இல்லையா, நல்ல முடிவு வந்த போதும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா. இது நல்ல முடிவு வந்து பிறகு இறங்கியது. HDFC லைஃபுமே வந்து 6 ரூபாய் இன்னைக்கு 600 ரூபாயில இருந்து 594 ரூபாய் இறங்கிருது நல்ல முடிவுகள் கொடுத்த பிறகும். இதற்கு நேர்மாறா L&T டெக்னாலஜி இந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னால இருந்ததை விட, சென்ற ஆண்டு இருந்ததை விட, இதுக்கு முந்தைய பீரியட்ல இருந்ததை விட வந்து 5% லாபம் குறைந்து இருக்கிறது. ஆனால் பங்கினுடைய விலை 145 ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இல்ல 90 மணி நேரம் வேலை பார்த்தும் 5% குறைஞ்சிருக்கு சார். குறைஞ்சிருக்கு. அது லார்சன் அண்ட் டியூப்ரோ, இது L&T டெக்னாலஜி, பட் குரூப் நிறுவனம் தான். ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் அந்த நிறுவனத்துடைய பங்குகள் இன்னைக்கு 4% அதிகரிச்சிருக்கு. அப்கோர்ஸ் அவங்களுடைய ரெவென்யூ கூடி இருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் வந்து 15% குறைஞ்சிருச்சு. அதனால ரிசல்ட்ஸ் பிரமாதம் சொல்ல முடியாது. ஆனால் பங்கினுடைய விலை 4% அதிகரிச்சிருக்கு. இதுவுமே இதேதான் காரணம். அந்த முடிவுகள் வருவதற்கு முன்பு மோசமான முடிவுகளா இருக்கும்னு எதிர்பார்த்து இந்த விலை விழுந்துருச்சுன்னா அந்த ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமானதா இல்லை அப்படின்னா அது ஒரு திரும்ப ஒரு மேல் எழும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ரிசல்ட்ஸுக்கு முத நாள் என்ன நடக்குதுங்கிறதையும் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். இப்ப ரிசல்ட் லீக் ஆகுதா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இதுல. உண்மை சார். அதற்கான அதனாலதானே முத நாளே வந்து ஏறுது இறங்குதுன்னு. அப்படி இல்லையே, நேர்மாறாவும் நடக்குது இல்லையா. இப்போ நல்ல ரிசல்ட் வரும் தானே நேற்று ஏற்றிருக்காங்க, பட் நல்ல ரிசல்ட் வரல அல்லது வந்ததுக்கு அப்புறமும் இறங்குது அப்படின்னா அது அப்படி சொல்ல முடியாது, நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கீ மேனேஜரியல் பர்சன்ஸ் சொல்லுவோம், KMPs, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்களுக்குலாம் ஒரு விண்டோ இருக்கு, க்ளோஷர். அவங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து இந்த பங்குல வந்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு ட்ரேட் பண்ணக்கூடாது, ரிசல்ட் வரப்போறதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்விட்டர் அதிபர் இன்னைக்கு யாரு, எலான் மஸ்க். அவர் மீது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. SEC, நம்ம ஊர்ல செபி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அங்கு பங்குச்சந்தை நெறிமுறை அமைப்பு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்விட்டர் பங்குகளே அவர் வாங்க போறத சரியான நேரத்துல முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை பங்குச்சந்தைகளுக்கும் SECக்கும். அதனால வந்து அதுல அவர் அதிக லாபம் அடைந்தார். மற்ற முதலீட்டாளர்கள் இந்த தகவல் தாமதமாக தெரிய வந்ததால் அவங்க லாபத்தை அடைய வாய்ப்பை இழந்தார்கள் அல்லது நஷ்டம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவர் மேல இப்ப ஒரு பெனால்டி கட்ட சொல்றாங்க. இவருக்கு பனிஷ்மெண்ட் இது கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லயும் அது மாதிரி இருக்குது, உப்சின்னு சொல்லுவோம், அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரெகுலேஷன் இருக்கு செபில. அதுல வந்து நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர், முக்கியமான ஒரு பெரும் கிரெடிபிள் ப்ரொமோட்டர்ஸ், அவங்க கூட வந்து ஒரு இன்அட்வர்ட்டா ஒரு மிஸ்டேக் நடந்து அதுல பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க பாதிக்கப்பட்டது, நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது அப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் காலாண்டு முடிவுகள் வரும் பொழுது முதல் நாள் அன்னைக்கு விலையை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு முடிவு எடுக்கிறது. தகவல் தான் பணமாவும் இருக்கு. ஆமா, வரக்கூடிய நாட்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த முடிவுகள், அதனாலதான் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் வங்கியினுடைய முடிவுகள் நாளைக்கு வருகிறது. அது மாதிரி நிறைய ஹாட்சன் அக்ரோ, சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம், இது மாதிரி நிறைய முடிவுகள் வர இருக்கிறது. நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஹாட்சன் அக்ரோவினுடைய பங்கினுடைய விலை 950, 960 இருந்தது இன்று துவக்கத்துல. முடிவடையும் பொழுது 1060, 1070, கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் வச்சுங்க, 100 ரூபாய்க்கு மேல் 10% அதிகரித்திருந்தது இன்றைக்கு லோல இருந்து ஹை. அப்போ நாளை ரிசல்ட் வரப்போகும்போது நடக்கும் பொழுது அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல ஏத்துறாங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும்னு ஊகத்தின் அடிப்படையிலயோ அல்லது ஒரு கெஸ் ஒர்க்லயோ ஏத்துறாங்க. நாளைக்கு அது நல்லா நடக்காமல் போனால் இறங்கலாம், இல்ல நடந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா அப்ப கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ரிசல்ட்ஸை மட்டும் வச்சு குறுகிய அடிப்படையில் வாங்கி விற்கிறத விட நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யறது தான் நல்லதுங்கிறதா இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கற்று தரக்கூடிய பாடம். சார், பொதுவாக இந்த Q3 வரப்ப என்னென்ன செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த கடந்த காலங்களில் ஒப்பிடுறப்ப? குறிப்பாக 2ஆம் காலாண்டுல எது நல்லா இருக்குங்கிறது, மோசமா இருக்குன்னா சிமெண்ட். கிட்டத்தட்ட 2ஆம் காலாண்டுலையும் 3ஆம் காலாண்டுல கூட அப்படித்தான் இருக்கு, கிட்டத்தட்ட பாதி இருக்கு. என்ன காரணம்னா, மழை காரணமாக கட்டுமான பணிகள் தாமதம் அடையும். அப்ப சிமெண்ட்டுடைய கன்சம்ஷன் வந்து குறையும்.
ஆஃப் டேக் குறையும். அதனால அந்த பீரியட்ல அவங்களுடைய இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அதே இது மார்ச் சம்மர் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா சிமெண்ட் சேல்ஸ் அதிகமா இருக்கும், உச்சத்துல இருக்கும். கட்டுமான பணிகள் விரைவாக நடப்பதனால அப்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி சுகருக்கு கிரஷிங் சீசன் இருக்கு, அப்புறம் அது இல்லாத சீசன் இருக்கு. அப்ப அந்த பங்கினுடைய விலையில மாற்றம் ஏற்படும். அது மாதிரியான ஒரு ஒரு இதை தவிர இப்ப சீசனல் அல்லது சைக்கிளிக்கல் ப்ராடக்ட் தவிர மற்றதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இது கிடையாது. அதனாலதான் இப்ப எல்லா நிறுவனங்களும் நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த காலாண்டு சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டும் ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இந்த ஆண்டு இந்த காலாண்டு தகவலோடு இதே ஆண்டில் இதற்கு முந்தைய காலாண்டோடு எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டும் கொடுக்குறாங்க. சீக்வன்ஷியலா மந்த் ஆன் மந்த்தும் கொடுக்குறாங்க, குவார்டர் ஆன் குவார்டரும் கொடுக்குறாங்க, இயர் ஆன் இயரும் கொடுக்குறாங்க. 2 டேட்டாவும் நமக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம தான் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சீசனல் ப்ராடக்ட் சுகர் மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து முந்தைய காலாண்டோடு இந்த காலாண்டை ஒப்பிடுவது சரியா இருக்காது. சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு இந்த ஆண்டு இதே காலாண்டை ஒப்பிடுவதுதான் சரியாக இருக்கும். சிமெண்ட்டுக்கும் அது மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சார் இந்த Q3 ரிசல்ட் டேட்டா எங்க சார் பார்க்கணும்? இதுவும் அகைன் நீங்க NSE BSE 2 இணையதளங்களையும் பார்க்கலாம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட் போனீங்கன்னா bseindia.com இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கீழே பாட்டம்ல வந்து ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ரிசல்ட்ஸ் கேலண்டர்னு இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் வரப்போகுது, நாளை என்னென்ன வரப்போகுது, நாளை மறுநாள் என்ன வரப்போகுதுன்னு அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் கேலண்டர் ஃபுல்லா இருக்கும். இது ஒன்று. ரிசல்ட் வந்த பிறகு எங்கு பார்ப்பதுன்னா அதே BSE இந்தியா NSE இந்தியா வெப்சைட்ல போயிட்டு மேல கொடுத்திருக்க பாக்ஸ்ல நீங்க அந்த பங்கினுடைய விலையை அடிச்சீங்கன்னா அதுக்கு கீழே வந்து அந்த பங்கு இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு வணிகமானுச்சு, அப் என்ன லோ என்ன எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கீழே வந்து அதனுடைய அந்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் அதுல இருக்குது, நீங்க பார்க்க முடியும். அந்த ரிசல்ட்ஸ் வந்து காலாண்டுக்கு அந்த ஒப்பீட்டு அடிப்படையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பக்கத்துல கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருந்தா அதுல இருக்கும். அதுலயே நீங்க பல்க் டீல், பிளாக் டீல் எல்லாம் பார்க்கலாம், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். எல்லா தகவல்களுமே அங்க இருக்கு. ஒரு நிறுவனத்தினுடைய முழு சரித்திரமும் அங்க இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் யாரு, மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு, நிறுவனங்கள் யார் வச்சிருக்காங்க, தனிநபர்கள் யார் வச்சிருக்காங்க, 2% மேல யார் யார் வச்சிருக்காங்க, பங்குதாரர்கள், முக்கியமான பங்குதாரர்கள் யார் யாரு, பிளாக் டீல்ஸ் நடந்தது, பல்க் டீல் நடந்தது, எல்லாமே அதுல வந்து நீங்க அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் யாரு, ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் யாரு, அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் அங்க இருக்குது. நம்ம பார்க்கலாம். ஃபைன் சார், ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க சார். Q3 ரிசல்ட், IPO, கமாடிட்டி செக்டார் அப்படின்னு. நாளை பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.